தலைப்பே இல்லாத நீயா நானா அது சொன்னதுமே வந்து அந்த ப்ரோமோ வந்ததுமே ரைட் இதை பற்றி பேசுவோம். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சில இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க, தலைப்பு இல்லைன்னா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த இனியா நானா வந்து மனித மனங்களுடைய, அதாவது வெளியில் ஓகே, உள்ளுக்குள்ளே அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது தான் இந்த நியா நானாவுடைய பேசிக் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி தான் இந்த நியா நானா பேசுகிறது. 30க்கு வயதை கடந்தவர்கள் வந்து இதில் வந்து பங்கு பெற்றார்கள். ஓகே. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாக அன்றைக்கி எபிசோட வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து பண்ணுவோம், இல்லை மறுநாள் அப்புறம் வேலை பழுது அது இதுன்னு இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து இந்த நியா நானா பார்த்ததுமே வந்து மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சு சிந்தனா. குட் டே அண்ணா, ஹோப் யூ ஆர் டூயிங் குட் டுடே. நியா நானா டாபிக் இஸ் ஒண்டர்ஃபுல் டாபிக் தட் யூஸ் டு கீப் ரன்னிங் இன் மை மைண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் as an people observer eagerly waiting for your conversational video. ஓகே ஓகே. இந்த முழு எபிசோடையும் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் இதை எப்படி பார்க்க போறீங்க, இதிலிருந்து உங்களுடைய கருத்து என்னவாக வரும், இதில் நீங்கள் எத்தனை சந்தோஷ விஷயங்களை, கண்ணீரையும் மன அழுத்தங்களையும் விவரித்து பேச போறீங்கன்றதை நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆர்வமாக வெயிட் பண்ணுறான்னா, ஒரு மனிதன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்பதை கேட்பதே இல்லை என்பதை கூறும்பொழுது மனம் வந்து அழுகி வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபீல் பண்ணி அதை மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ அதனாலே இன்னும் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ பார்த்து முடிச்சதுமே ஏன் மொட்டாடி கேட்ட ஒரே கேள்வி, இதில் அழுக வர்ற அளவுக்கு என்ன இருந்தது ஜாக்கி அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இப்போ அது சொல்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட சொல்லி தான் இந்த நியா நானா இதை வந்து எபிசோட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். ஓகே, மனித மனங்களுடைய உணர்வுகளை இந்த நியா நானா பேசிச்சு. வெளியில் வந்து ஹாப்பியாக இருக்கிறோம், ஆனால் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்ற கேள்வியை கூட கேட்காம இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தான். அதை சொல்லும் பொழுதே ஒரு பெண் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சாப்பிட்டியா, கத்திரிக்காய் துவையல் நல்லா இருக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அவர் வாதியாராக இருக்காரு, ஆனால் நான் பிஸியாக இருக்கிறேன் அப்புறம் வைக்கிறேன் அப்படின்வாரு. நான் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன அவர் கேட்கவே இல்லை அப்படின்றது டாபிக்கு நடுவில் வந்தது. முதல்ல எடுத்ததுமே என்னன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற கேள்விதான் கோபி முன் வச்சாரு. இந்த நல்லா இருக்கீங்களான்றது வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக பேசினாங்க. ஓகேவா? அதன் பிறகு இந்த நியா நானா வந்து ஒரு 7 டாபிக்கா பிரிச்சாங்க. ஏக்கம் கொண்டது, மறைக்கணும்னு நினைக்கிறது, மறக்கணும்னு நினைக்கிறது, சொல்லாத பயம் அப்படின்னு ஒரு 7 டாபிக்கா பிரிச்சு இதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாவே இன்னைக்கு எடுத்துட்டு போனாங்க. இது இவ்வளவு ஃபீலிங்கா எல்லாம் பேசுறாங்கல்ல, எங்க ஆள் கேட்டது முடிஞ்சதுமே சிந்தனா அனுப்பியிருந்தாலே அது என்ன அந்த அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால். ஏன்னா எங்கள் ஆள் வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை கேட்கும்போது என்ன செய்வோம், டக்குன்னு எடுத்து இதை கொடுத்துரு. சாப்பிட்றவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆர்வமாக கொடுப்போம்ல. எங்கால் என்ன பண்ணுச்சுன்னா கொடுத்துட்டு மொத்தம் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆனால். அதனால் மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், டிஃப்ரெண்டானவர்கள். ஆனாலும் இந்த வயசில் நடு ரோட்டில் இங்கிலாந்தில், அதுவும் ஸ்காட்லாந்துல தான், இங்கிலாந்துல கூட கிடையாது, ஸ்காட்லாந்து தனி அழகிய நகரத்துல எடின்பரோவில், அதாவது மண்ணுல முட்டி, அதாவது ரோடு என்ன அப்படியே என்னதான் ரோடு கிளீனா இருந்தாலும் என்ன அதுக்குன்னு வந்து அப்படியே வந்து பளிங்கு கல் மாதிரியே இருக்கும் கிடையாது, மண்ணு இருக்கும். அந்த மண்ணில் ஒருத்தன் முட்டி போட்டு அழறான்னா அது என்னவா இருக்கும்? அது நீங்க இதுக்கு இங்கே ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஜாக்கி, இப்ப வந்து சொல்லாதது, ஏக்கம், அதுல எதுல அந்த ஏக்கத்தையும் நிறைய இருக்குது. அது ஏகப்பட்டது. இப்ப இந்த ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் எங்க ரசிகர்கள் கிட்ட. ஓகே ஓகே. எப்படி முட்டி போட்ட அழுத, கண்ணுல தண்ணிலாம் வந்துச்சுங்க எனக்கு. இப்ப அதனாலதான் சிந்தனா அவ்வளவு ஃபீல் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஆனா இவன் என்னன்னா இதுல அழறதுக்கு என்ன கண்டென்ட் இருந்தது அப்படின்னு கேட்டா எனக்கு அப்படியே கபுக்குன்னுச்சு. சரி இல்ல எனக்கு அப்படி இல்ல, ஒருத்தரோட எனக்கு அப்படி. இப்ப ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன ஆசைகள் கூட மதுபோல பாத்தீங்கன்னா அதுவே பிச்சை எடுக்கிறதா பெரும்பாலும் அத்தை புழுஞ்ச அனுமா இருக்காதே, கையில காசு இல்லாம இன்னொருத்தவங்கிட்ட காசை வாங்கி நல்லா தின்னுது. ஆனா அதை கேட்கற தோரணன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த துணி எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுல அப்படியே ரைட் ராயில இன்னும் உங்ககிட்ட வேலைக்காரன் மாதிரி நல்லா பூ கொடுக்கும்போது எடுத்து வச்சுக்குது, நல்லா போட்டு நல்லா காமிச்சிக்குது. ஆனா திடீர்னு பார்த்தா வச்சுக்கோங்க, எனக்கு சாரி சொல்லுங்க நீங்க செஞ்சது அப்படி புரியலன்னு பக்கத்துல படுத்துக்குது. இது அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இல்ல ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி அது மாதிரியான வரும்போது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபீல் வரும். என்ன விஷயம் நான் சொல்ல வரேன், ஒரு கூகுள் ஒரு இடத்துல போய் காமிக்கிட்டோம், இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல சொல்ல வேணாம் நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு இப்ப இதுதான் ஹூக்கு.
ஆமா. ஓகேவா இந்த ஹூக் ஆமா, வந்து இது இந்த இடத்துல இது செட் ஆகல, நம்ம இந்த கதைக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாள் கூட பேசுவோம். ஆமா ஒரு ஆமா. ஒரு இப்ப ஏன்னா இது அஜாகபாகமான- இப்ப ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது இது ஏன் இந்த இடத்துல இது அப்படின்ற மாதிரி. சரி வாங்க டக்குனு பாயிண்ட் போலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது நல்லா இருக்கீங்களான்னு பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. வேற யாரோ ஒருத்தவங்க ஒரு சோஷியல் மீடியா பேஜ்ல இந்த நியா நானாவுடைய ப்ரோமோவை பார்த்து கூட ஒரு பெண் வந்து அதை கமெண்டா போட்டிருந்தாங்க. என்னன்னா மேலை நாடுகள்ல முக்கியமா இங்க இந்த நாடு அந்த நாடுலாம் நான் குறிப்பிடல, இப்ப நான் இங்க இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனாலையும் சொல்ல வரல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருக்கிற விஷயம் வந்து நம்மளை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணிட்டு ஹவ் ஆர் யூ டுடே அப்படிம்பாங்க. அது ஓகே. நம்ம ஊர்ல சிரிச்சாலே இதுக்கு வேற அர்த்தம். எதுக்கு சிரிக்கிறான், கடன் வாங்க போறானா, பச்சையா சிரிக்கிறாங்க, இது ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இங்க யாரையா இருந்தாலும் பார்த்தாங்களா காலையில பார்த்ததுமே ஒரு சிரிப்பு. அது வந்து குடுகுடு கேள்வியா இருந்து இளம் பெண் வரையும் அந்த பாரபட்சமே இல்லாம அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கும். ஆனா நம்ம ஊர் ஆளுங்க இங்க வந்துதான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறாங்க போது சிலதெல்லாம் நம்மளை பார்த்தாலே முறைச்சிட்டு போகுது. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கிரைம் ரேட் ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ கூட ஏதோ பார்லிமெண்ட்ல ஏதோ ஒன்று பேசினாங்க பொழுது, கனடாவில இருந்து இன்னைக்கு ஒரு 3500 பேர் அனுப்பிச்சு விட்டாங்க. அதாவது அமெரிக்கா விட அதிகமா சைலண்டா வந்து வயலண்ட் வேலை பார்த்துறது கனடா தான் போகுது. என் வீட்டுல வந்து இருக்கோன்னா அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு பொம்பளை பேசுது, ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் கல்ச்சர் இதெல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க, இந்த ஊர் வந்து நாங்க கல்ச்சரை மாத்த விட மாட்டோம். இல்ல அந்த பொண்ணு சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, என்ன நீங்க ரேசிஸ்ட்னு நினைச்சீங்கன்னா நான் ரேசிஸ்ட் கிடையாது, பட் ஏன் ஊர் ஏன் கல்ச்சருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே இருந்துட்டு உங்க கல்ச்சரை கொண்டாந்து திணிக்கிறீங்கன்னா அப்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா எங்க தாத்தாவோட தாத்தாலாம் வந்து நாங்கெல்லாம் எடுத்து வந்து இங்க வந்து பண்ணிருக்கோம், அவ்வளவு விஷயம் பண்ணி வச்சிருக்கிறோம். மார்டின் ஸ்கார்செஸே ஒரு படமா எடுத்து வச்சிருக்கோம், ஃப்ளவர்ஸ் 3. அப்ப நீங்க எப்படி வந்து திடீர்னு வந்து பதகோவிந்தமான விட்டுருமா அப்படின்னு அவங்க வந்து பேசினாங்க. நம்ம இப்பெல்லாம் வந்து என்னன்னா அந்த மாதிரியாவது சில இடத்துல பேசுறோம். நம்ம ஊர்லலாம் வந்து எந்த நீராறுங்கடல் பாட்டு எழுதினாரோ அவருடைய பல்கலைக்கழகத்திலே பாட்டு 3வது இடத்துக்கு போகுது. அந்த மாதிரியான காமெடி எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஏன் 1வது இடத்துல தான் பாடுமா நம்மளே கேட்பாங்க. சோ அதனால இப்ப நம்ம அதை வந்து விட்டுருவோம். இப்ப என்ன எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்னா, இந்த ஊர்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஒரு சின்ன சிரிப்பு, ஹவ் ஆர் யூ, அவ்வளவுதான். அதன் பிறகு நம்ம கிட்ட வந்துட்டு நேத்து நீ எங்க போன அப்படி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அது வந்து பர்சனல் ஆயிடும். இது பொதுவா நீ எப்படி இருக்க அப்படிங்கறது அப்புறம் எல்லாரும் கூட கிண்டல் பண்ணுவாங்க. ஹவ் இஸ் தி வெதர், இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கா, ஏதோ ஒரு டாபிக் வெதர்ன்றதே வந்து என்னன்னா ஒரு டாபிக்க பேசணும்ன்றதுக்காக இஸ் வெதர் இஸ் நைஸ் ரைட் அப்படினுவாங்க. அப்ப அப்படின்றது என்னன்னா உங்களை வந்து ஒரு உரையாடலுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படிதான். எஸ். அதுக்கப்புறம் கதையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து காபி சாப்பிட போலானோ ஓகேன்னா அதுக்கப்புறம் தொடரும். எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அதை ஒரு 3 வாரம் 4 வாரத்துல அதை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போகும். இல்ல அப்படின்னா அதுக்கு பிடிக்கல போடுது, நம்ம இதுக்கப்புறம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ரொம்ப டீசென்டான ஒரு உறவு முறைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது இது தான் இந்த அதாவது சின்ன ஆசை தான் எனக்கு வருதுங்க. அது மாதிரி ஒரு அற்புதமான படத்தை என் வாழ்க்கையில பார்க்கல. இதை வேற நல்லா இருக்கு வேற இல்ல சனின்னு சொல்லிட்டு இருந்துங்க. சரி அதை பத்தி தனியா ஒரு நாள் கிழிப்போம், அது பேசுவோம். அது ஓகேவா? சரி. சோ அப்ப நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது அது எல்லார்கிட்டயுமே கேட்பாரு. திடீர்னு வந்து ஒருத்தர் பயங்கரமா ஆரம்பிப்பாரு. கோபி சொல்றாரு, ரொம்ப சிம்பிளான கேள்விங்க இது, நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு, அவ்வளவுதான். அப்படின்றப்ப ஆண்கள் சைட்ல வந்து முக்காவாசி பேர் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு தான் ரொம்ப முக்கியமா அதை சொல்றேன், எனக்கு பிடித்ததை நான் செய்யறேன் சார், அதனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்வார். அதே விஷயத்த இப்ப நீங்க 30 வயசுக்கு மேல ஒரு பல்வேறு தரப்பினரை எடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா 2-3 பேர் அதுல வந்து ஒர்க்கிங் விமன் அவங்க தான் நிறைய பேசினாங்க. பட் அந்த விஷயத்த நீங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற பதில் வந்திருக்குமோன்னு கூட எனக்கு தோணும். கண்டிப்பா சாரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து சோ இதே நீயா நானாவை நீங்க இந்த பக்கம் வந்து ஆண்களும் அந்த பக்கம் வந்து 30 வயது மேல இருக்கிற வீட்டுல இருக்கிற பெண்களே கூட நீங்க கூப்பிட்டு வந்திருந்தா கூட அதை சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிறப்ப ஒரு டவுட் இருக்கு. பட் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியோடைய அந்த அந்த வேர்ட் ஆஃப் இட் அந்த இது இருக்கும்ல ஜாக்கி, அதனுடைய கருப்பொருளா அந்த கோர் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு ஓப்பனாவே, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும்னு வந்தேன், நான் என்னென்னவோ படிச்சுட்டு வந்தேன் சார், ஆனா இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இல்ல, டைரக்டர் ஆகல, பேராசிரியரா இருக்காரு, இருந்தாலும் அச்சீவ்மென்ட் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்கு, நல்லா இல்ல அப்படினாரு. ஒருத்தர் வந்து வர்க்ல வந்து ஏஐல இருக்கேன், அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரெஸ் எனக்கு ஜாஸ்தி இருக்கு, ஏன்னா எப்போனாலும் வந்து விட்டு வேலையை வச்சு வேலைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, வேலையை விட்டு அப்படின்ற பயம் இருக்கு அப்படின்றாரு. ஒருத்தர் இன்னொரு ரொம்ப அழகா சொன்னாரு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கும் சார் இப்பெல்லாம் நம்ம, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் தான் சூப்பரா சொன்னாரு,
கார் இருக்கு, வீடு இருக்கு, 40 வயசு தான் ஆகுது, நான் வந்து நல்லா இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னுவாரு. ஓகே. எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாரு. அதுக்கான காரணம் எனக்கு அதுக்கு அடுத்த பதில் புரிஞ்சுது. ஆமாம், ஓகேங்களா. அண்ட் வந்து வேகமாக வாழ்க்கையை ஓடுற மாதிரி இருக்குங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஏஜ்டான ஒருத்தர் வந்து சொன்னார். மிடில் ஏஜை கிராஸ் பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். அவரை வந்து கேட்டாங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வேகமாக ஓடுற அளவுக்கு என்ன அப்படின்னா, அவர் பிசினஸ் பார்க்குறேன், அப்புறம் வந்து நான் பொது சேவையிலும் இருக்கேன், என்ஜிஓவா இருக்கிறாரு அப்படின்னும் போது அச்சீவ்மெண்ட்டுக்கு டார்கெட்லாம் இருக்கிறதுனால அதை நோக்கி ஓடிட்டு இருக்கு. இதுல 2 பிசினஸ் மேன் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கடையை வந்து 3000 4000 ஏதோ ஒரு இதுல ஒரு அமௌண்ட், அதை 3000 சம்பளத்துக்கு போனவர் வந்து அந்த கடையை எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு 15 கோடி ரூபாய் கிட்ட வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி பிசினஸ் மேன்ஸ் இருந்தாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் இது என்னது, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற அந்த கேள்வி, அதாவது எல்லாம் கொடுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு இங்க நான் நல்லா இருக்கேன்னா இல்லையானே தெரியல அப்படின்னும். இப்ப உதாரணத்துக்கு சொந்த வீடு வாங்கணும், என்ன அது என்னன்னா வாடகை கொடுத்துட்டே இருக்கும், கரண்ட் வந்து 6 மணிக்கு மேலே போடாத, காரை இங்கே நிறுத்தாத, இங்கே பைக் ஓடாத, அதை பைக் விட்ற வரலையும் பொறுத்துருந்து அதுக்கப்புறம் வந்து பைக் எடுத்து விடு, இங்கே அம்மா வந்து சாணி தெளிச்சு முழுணுமா, இந்த இடத்துல வந்து கார் வரப்போதா நிற்க போதா அப்படின்னு நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்போம். டிக்கு. அடுத்தது ஃபேமிலியோட போகும்போது மழையில் நனையும் போது எல்லாரும் காரில் போகும்போது நம்ம வந்து குடுன்னு மழையில் நனைஞ்சிட்டு இருப்போம். ஒரு கார் தான் நல்லா இருக்கும், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்து மழையில் நனைய வச்சுட்டு போகிறோமே. கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, பொண்டாட்டி இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது நிறைய பேர் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கும், கோயிலாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் பிள்ளைங்க இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எதெல்லாம் வந்து வேலை கிடையாது, வீடு கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, இன்னும் கல்யாணம் ஆகும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, 35 வயதை கடந்தவரை இன்னமும் இருக்காங்க. ஒருத்தர் பிரின்சிபல் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து 50 வயசு ஆயிடுச்சு போயிருக்கு அவருக்கு இன்னும். அவர் என்ன கல்யாணம் ஆகல போகுது, அவருக்கு இருந்த செலவு கசப்பான இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஒருத்தவங்க இருக்காங்க. ஒருத்தர் இது எல்லாமே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, நிம்மதியா இருக்கிறேன்னா நான் இல்லை, எனக்கு தெரியலன்ற. ஏன்னா இது இந்த டிக் இதெல்லாம் வந்து பெரும்பான்மையான கனவு. அந்த கனவுலாம் ஒருத்தர் தீர்த்துட்டாரு, அவருக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, ஆனால் நிம்மதியா இல்லைன்ற. நிம்மதிங்கிற வார்த்தையை விட ஜாக்கி சந்தோஷமாவே இல்லைன்ற. அதுக்கு என்ன பிரச்சனைன்றது அப்புறம் பேசுவோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் சந்தோஷமா இல்லை அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொன்ன ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். அதாவது 500 ரூபா 600 ரூபா பேட்டாவுக்கு துணை நடிக்கிறா போய் நின்று வெயில்ல கால் கெடுக்கிறேன்னு க்ரோஸ்ல வாங்குற சம்பளம், ஹாப்பியா இருக்காருன்னு பார்த்தா பைனான்சியலா நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். மற்றபடி நல்லா இருக்கீங்களா, நிறைய போட்டிகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும், காலாட்டிக்கிட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. திடீர்னு என்ன வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன பண்றது? நல்லா கேட்டுக்காங்க, 500 ரூபா இருந்தப்பையும் எனக்கு பிரச்சனை இருந்தது, 1.5 கோடி ரூபா சம்பளம் வாங்கும்போது எனக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லைன்றதை விட மனுஷனை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது அப்படின்றது தான் இந்த நீயானா மூலமா கத்துக்கிட்ட விஷயமும் சரி, பேசிக்கும் அதுதான். ஆனா என்னன்னா, நல்லா இருக்கிறேன் அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ கடல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஏக்கம் ஒன்று இருக்கும். அந்த நல்லா இருக்கீங்களான்னு எடுக்கிற ஏக்கம் முக்கியமா என்னன்னா, நாம டெய்லியும் தான் கேட்டுட்டு இருப்போம், என்னப்பா எப்படிப்பா இருக்க, என்னடா அப்படின்னா. அந்த ப்ளூ நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நினைச்சேன், இது நம்ம ஆரம்பிக்கும் போதே மொத்த கண்ணாடியோட தான் நம்ம இருக்கணும், ஏன்னா நம்ம நிறைய கண்ணாடி மூமெண்ட் வரும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து எங்க ஆள் வந்து பீரியட்ஸ்ல உட்காரனால சரி நம்மளே எல்லாம் பரபரப்பா பண்ணும்போது இதை மறந்து தொலைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னதான் உழுந்து புரண்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலும் நீங்க தான் ப்ளூ கலர் எடுங்க, நீங்க உங்க பேக்ல வச்சிருப்பீங்களா ஜாக்கி? ஆமா, இது 2 பேக்ல ஏதாவது ஒரு பேக்ல இருக்கும், அந்த பேக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஸோ அப்போ வந்து என்னன்னா, யாரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ பாவம் ஒரு பையன் சொன்னாப்ல, அது எங்கேயே சொல்லிடுறேன். இது என்ன அவர் சொன்னாரு, ரொம்ப நேரமா குழப்பமாவே இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியில நான் இன்னும் நின்றுகிட்டு இருக்கேன். அதுக்கே அது வந்து 3 டாபிக் போன அப்புறம் அவர் சொன்னாரு. ஆமா, ஏன்னா இப்ப நான் சொன்னா நான் சபைக்கு சொல்லிடலாம், மனசால கேட்டீங்கன்னா நல்லா இல்லை, ஆனா என்ன யாருமே கேட்கல. அது என்னன்னா, அவருக்கு வந்து இந்த டிக்கு வச்சிருப்பாங்க பொழுது, மாசம் 5000 சம்பளத்து 20,000 வந்து கொடுத்தியா டிக்கு, எலக்ட்ரிக் பில் கட்டியா டிக்கு, ஓராடி கொடுத்துட்டா அதை வாங்கினது டிக்கு, அயன் கடையில் இருந்தது வாங்கினது டிக்கு,
நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லாட்டா என்னன்ற மாதிரி நிறைய இடத்துல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ட்ரீட் பண்றாங்கல்ல ஒரு ஏதோ ஒரு இதுல. அப்படியா இல்ல அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னொரு விஷயம், நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே தெரியல, நல்லா இல்லைன்னு தான் தோணுது. இப்ப நான் அதை போய் சொன்னா நான் என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க வந்து என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னாரு. இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு கவலை. இப்ப ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்ணாடி தேடுறவங்களுக்கு எல்லாம் யாரு கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நாம கேக்குறோமா இல்ல நல்லா இருக்கீங்களான்னு எத்தனை பேர் கேக்குறாங்கன்றது இருக்கு, யார் யார் கேக்குறாங்கன்றது இருக்கு. சோ அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்கன்னு சொல்லுவாரு ஜாக்கி. இட் இஸ் லைக் பார்சல் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே ஓகே ஓகே. கண்ணாடி எங்கேயும் எடுத்துட்டு போய் வச்சிட்டீங்க போல இருக்கு ஜாக்கி. அப்பப்போ காணாம போது ஒரு ஒண்ணுக்கு நாலாம் வாங்கணும் பொழுது. பாத்தீங்களா, நல்லா இருக்கீங்களா கேக்குற அதுக்கு 10 பேர் இருக்க மாதிரி கண்ணாடி ஒரு 10 இருக்கணும் போல இருக்கு. நான் திரும்ப ஒரு தடவை பாக்குறேன் ஜாக்கி. பாருங்க பாருங்க ஏங்க, அதுலயே பாத்துட்டு இருக்காதீங்க, இன்னும் நிறைய ஜிப் இருக்குங்க. எல்லா ஜிப்பும் பாத்துட்டேன், இதுதான் பார்க்கல, அதனாலதான் இதுல பாக்குறேன். நீ பார்த்தீங்களா, அதில் பார்த்துட்டேன்னா நெக்ஸ்ட் இது இதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இது. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தறிந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. இப்ப சொன்னாங்களே யார் கேட்கணும் அப்படின்லாம் கேட்டாங்கல்ல, இப்ப அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த இதெல்லாம் இல்லை. அதான் உண்மை. அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டேன். ஏன்னா அதான் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி மடேர்னு மண்டையில் ஒன்று அடி விழும், பொறி கலங்கி நிற்கும், ஒரு 5 நாள் எழுந்திருக்காம இருக்கும், அப்புறம் ரொட்டீனுக்கு வந்துடும், ஓகே நிதர்சனத்தை புரிஞ்சுட்டு வந்துடும் அந்த மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்தது. அப்போ எனக்கு யார் யாரெல்லாம் வந்து டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, கன்சர்னாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி வச்சேன். பர்த்டே இதில் என்னென்னா, இப்போ இதை அனுப்பணும், ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க, என்னுடைய சர்க்கிள் ரொம்ப பெருசு, ஓகே. ஆனால் பர்த்டே கல்யாணம் பார்த்தா எல்லாருமே ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாரும் மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு, ஏன்னா எல்லாருடைய கல்யாண நாளோ பர்த்டேவோ நமக்கு ஞாபகம் இருக்காதுன்னு போது இந்த ஒரு சாக்கா வச்சு நாம இன்னொருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அனுப்பணும்னா சில பேருக்கு வந்து நான் வந்து அதை கிரீட்டிங் அது சில பேருக்கு மிஸ் ஆகிருக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு நிறைய நம்பர்ஸ், சில நம்பர்ஸ்லாம் கீழே போயிருக்கும், அதனால் மிஸ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி கூடுமானவரை நான் அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உண்மையிலே அதை அனுப்பிச்சப்பறம் தான் தெரியுது, இந்த நல்லா இருக்கீங்களான்ட்டு ஒருத்தர் என்னை கேட்கவே இல்லைன்னும் போது அதை ஒருத்தி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, அது வீடியோ காலில் வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அதாவது ஒரு 3 நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், 3 நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஜாக்கி. இந்த மெசேஜ் வந்தப்பறம் எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்லை. அது வந்து அதை முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லவ் யூ லவ் யூ லவ் யூ அவமானு சொல்லிட்டு இருக்கா. இது என்னன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, அவள் தனியாக இருக்கிறா, யாருமே இல்லை, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு யாருமே இல்லைன்னும் போது அந்த ஒரு மெசேஜ் வந்து அவளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். பொதுவாக பொண்ணுங்க வந்து வாய்ஸ் நோட் அனுப்பாது, வீடியோ கால் பண்ணாதுங்க, மெசேஜ் அனுப்பாதுங்க, ரொம்ப இதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவாக இருக்குங்க. அதெல்லாம் அதை உடச்சி அது ஒரு வீடியோ பதிவாக ஆக்கி அதை அனுப்புறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி மாதங்கின்னு ஒரு பொண்ணு, அது இத்தனைக்கும் அது டீச்சரு, அது சொல்லுது, எனக்கு யாருமே அனுப்பலண்ணே, நீ தான் அனுப்பிச்ச, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒன்றும் ஒருத்தவங்க அதை வந்து சொல்லும் பொழுது, பகிர்ந்துக்கும் பொழுது, யூனோ, அப்போ வந்து அந்த வேல்யூ வந்து பாரு, இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த இந்த மெசேஜுக்காக காத்துட்டு இருக்காங்க, அதை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாருமே இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வேல்யூ தெரியும் அப்படின்றது. இப்போ எங்கால பொறுத்தவரையினா அது கசின்ஸோட கும்பலோட இருந்துருது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன மாதிரி ஆள்லாம் தனியாலாம் சுற்றும் போது, கம்பு சுற்றும் போது எனக்கு அது வந்து கனெக்ட் ஆகுது. அதனால தான் சிந்தனை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, அவளுக்கு அனுப்பல, என்ன இருக்குதுன்னு என் பொண்ணு டமால்னு பட்டுன்னு பேசிடுவா, என்னது இதுல அப்படின்ட்டுவா. இப்படி ஒரு ஆள் கூட அந்த அது தனி. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் அது வரல, அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம். முட்டி போட்டு கண்ணு தண்ணி வந்துட்டுங்க எனக்கு.
அப்போ யோசிச்சு பாருங்க. அந்த மொமெண்ட் வந்து நான் அடுத்தது தள்ளி போறேன்னா அப்போ அந்த ஹூக்கு ஏத்திட்டே இருக்குமா? ஓகேவா? சரி, இந்த ஹூக் ஏத்துற மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் மட்டும் இல்லாமல் இப்ப தொடர்ந்து வந்து ஜாக்கி வீலாக்ஸ் தமிழ் சேனல்லையும் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. அந்த வீடியோஸையும் நீங்க லைக் பண்ணுங்க அண்ட் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சின்ன ஹெல்ப்பா கேட்கறது என்னன்னா, முடியிற வரை அந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் ஓட விட்டே இருங்க. உங்களுக்கு ஒருவேளை நெட்வொர்க் இருக்கு அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் டைம் அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அது ஓட விட்டு அலட்சியப்படுத்த வேண்டாம். இது வந்து ஒரு ரெக்வஸ்டா கேட்கறோம். ரொம்ப நெருக்கமானவங்க, மனசுக்கு நெருக்கமானவங்க அந்த வேலையை செய்யுங்க. ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, வாட்ச் ஹவர்ஸ் தே நீட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ரெக்வஸ்டா கேட்கறேன். நிறைய கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மூலமாக உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. அண்ட் கதைப்போமா சேனல்லையும் வந்து பார்த்துட்ருங்க. மோஸ்ட்லி இப்போ அந்த சேனலில் இருக்கிற லிங்க்ஸ் இதில் வந்து பின் கமெண்ட்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் வர வீடியோஸுமே நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே பின் கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் போனீங்கன்னா அந்த கரண்ட் இதுக்கான எல்லா சேனல்லையும் வர விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேசி போட்டுட்ருக்கோம். ஸோ அவங்களுக்காக தோணி அவங்களா சொல்கிறதும் பெரிய விஷயம். அதுக்காகவா நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி ஏதாவது ஹைப் ஏற்றி விடாதீங்க. அப்படிலாம் இல்லையா? நான் வந்து யூஸ்வலாக மறந்துடுவேன். இப்போ இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு இதை ஞாபகம் வச்சுன்னு நான் வந்து இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். இப்போ லைக் ஹைப்புன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் ஒரு 5 ஸ்டெப்புக்கு அப்புறம். அதையே எழுதும்போது நோட்டை எழுதும்போது இப்பெல்லாம் அதையும் எழுதிக்கிட்டா மறக்காதேங்கிறதுக்காக நான் எழுதி வச்சிருக்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. உடனே அது ஒன்று இப்படி ஏற்றி அதாவது 4 பேர் வந்து லைக் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. ஓ அப்படி அவங்களுக்கே தோணி அவங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு படக்குன்னு அந்த லைக் நிறுத்திடுவாங்க. அதுக்கு தானே ஏன் பண்ணாதீங்க. எல்லாரை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா வந்து லைக் பண்ணுங்க கண்டிப்பா. சில பேருக்கு முகராசி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரிதான். அவங்க கிட்ட என் முகத்தையே நான் காட்டுறேன். இல்ல மேம், இதுலதான் மற்றபடி மூஞ்சி அது ஜனநேயர் தங்கச்சியே மூஞ்ச காமிக்குது. கூகுள் ஜாக்கி ஜாக்கர் அடிச்சா ஊடே சுத்துற செவ்வாழை அவங்க மூஞ்சி அவனும் தெரியவே தெரியாத கதை கேட்டுவாங்க. இதுல அவங்க வரமாட்டாங்க. அவ்வளவுதான். இதுல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நேரா பேச வராது. பின்னாடி பேசுவாங்க. அவ்வளவுதான். புறம் பேசுறது பிடிக்கும். அவ்வளவுதான். புறம் இட் மீன்ஸ் பேக் சைட்ல பேசுறது பிடிக்கும். இட் மீன்ஸ் the technical term name is voice over. That's it. கனடி கேட்டியா? உயிர் உங்களுடைய தேவி. வாயில நல்லா வந்துடும். அதுதான் கண்ணாடியை கேட்டுட்டு திட்டுறேன். ஓகே, சரியா? ஸோ இந்த நல்லா இருக்கேன் கேள்விக்கான இம்பாக்ட் அதுதான் நான் சொல்றேன். அதோடைய அந்த இது புரிஞ்சுதான். ஏன்னா மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அடங்கவே அடங்காது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆப்போசிட்ல புறம் பின்னாடி இருந்து பேசுறவங்களுக்கும் சொல்றது தான். என்ன கொடுத்தாலும் அதுல ஒரு இக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அதுல வந்து பெண்கள் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சங்க இலக்கியம் படிப்பேன் அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து நான் இண்டிபெண்டா இருக்கேன், அதுவே நல்லா இருக்கிறதுக்கான காரணமும் இருக்கு, அதுவே பாரமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து நானே எனக்கு குட் ஜாப் சொல்லிப்பேன் எப்பவுமே. அதோட கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து புதுமையா வந்து நான் ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. போதுமா, இந்த மாதிரி நிறைய ஆக்டிங்லாம் நாங்க பார்த்துட்டோம். 23 சீசன் ஆக்சுவலா இது 23 சீசன்ல 459 எபிசோடு. ஆகஸ்ட் 9th இந்த மாதிரி எவ்வளவு பேரு, அதாவது நான் எப்படி தனியா இருக்கிறேன் பாரு அப்படின்னு காமியத்தாக பேசுறது எவ்வளவு பேரு. என்ன நானே பாராட்டிக்குவேன், என்ன நானே சொல்லிக்குவேன், என்ன நானே தட்டி கொடுத்துக்குவேன். அதோட ஆஃப் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. சரியா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஹவாரியுக்கு மட்டுமே சொன்ன விஷயங்கள். அதுல நான் ஒருவேளை கோபிநாத் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா திரும்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருப்பேன். ஹவ் ஆர் யூ டுடேன்னு கேட்டிருப்பேன். அந்த கேள்வி யாராவது கேட்பாங்க, நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவரையா? அவரை பார்த்து கேட்ட மாதிரி எனக்கு இல்ல, எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஒருத்தன் கேட்டதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் தூக்கிருப்பாங்க. இதெல்லாம் அடிப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கிருப்பாங்க. ஓகே, இல்ல நான் அப்படி கேட்கணும்னு எதிர்பார்த்தீங்க. ஓகேவா? சரியா? ஓகே. ஏன்னா நீங்க ஒருத்தவங்களை வந்து நம்மள வந்து கேட்கணும்னு நினைக்கும் போது நீங்க அதுக்கான எஃபர்ட் என்ன போட்டீங்கன்றத மேட்டர். அது வந்து கண்டிப்பா ஒருத்தர் கேட்கறாரு, ஒரு காம்பரரா இருந்தானே எதுவா இருந்தானே நீங்க உடனே அவருக்கு கேட்கறது தான் நலம் பயக்கும். அதுதான் வந்து பேசிக் எத்திக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, மலர்ந்த மனமா ஒன்னொன்றுக்கு ஒரு சாப்டர் இல்லையா? அடுத்த சாப்டர் வந்து மலர்ந்த மனம்னா எப்ப நீங்க ரொம்ப இந்த மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆர் ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஜாக்கி? இல்ல மேடம், என்ன சொன்னீங்க? மலர்ந்த மனம். மலர்ந்த மனம்னா சோக பாட்டு. மலர்ந்த மனம். மலர்ந்த மனம்னா பூ, blossoms. Yes. That is the happiness. Yes. முட்டு வந்து வெடித்து. That's a good thing, right? ஓகே. அப்பதான் பாட்டு வர இருக்கு. முட்டு முட்டு மலராத முட்டு தட்டு தட்டு தடதா ஆனழகா ஆசை.
என்ன மேடம் இந்த ஸ்டெப்புக்கே நீங்களே இப்படிலாம் நின்றதெல்லாம் வந்து நாங்கள் காலம் ஃபுல்லும் பார்த்துட்டு இருக்கோம். நான் இப்படி லைட்டாக ஒரு ஸ்டெப்பு கொடுத்ததுக்கே நீங்கள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள். ஓகே ஃபைன், சரி, யூ டு இட், ஐ வில் நாட் லாஃப் நெக்ஸ்ட். ப்ளீஸ் ஓகே, எல்லாமே பார்த்தது எல்லாமே செஞ்சுட்டு இருக்குங்க இந்த ஸ்டெப்புக்கு. அது புறையேறிட்டு இருக்குங்க, ஏதாவது காய விட்டுட்டு இருக்குங்க. சமைச்சிட்டு தான் நிறைய பேர் இதை பார்க்குங்க, ஏதாவது பண்ணிடுங்க. பரவாயில்ல, ஓகேவா. ஸோ அந்த பொண்ணு தான் சொன்னுச்சு, இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுமே ஹாப்பி, அதுவே ஒரு ப்ரெஷர் சார். சும்மா வந்து இண்டிபெண்ட் எப்போ வந்து இது பண்ண போற, அப்போ அதை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. அப்படின்னும் பொழுது சில பேர் வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஒருத்தர் தான் சொன்னார், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான ரீசன் இந்த இதில் தான் சொன்னார். ஃப்ரெண்டு கூட பேசும்போது ஹாப்பி ஆயிடுவேன் சார், ஒய்ஃப் ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எல்லாம் இருக்கு அவர்கிட்ட, ஆனா நல்லா இருக்கேனான்னு தெரியல, கன்ஃபியூஷனா இருக்குனார்ல, அவர் தான். அதுவும் அவரே தான் உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத மொமெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. திருச்சியில ஃபுல் சிக்கன் சாப்பிட்டேன் ஃப்ரெண்டு கூட, அது என்னால மறக்க முடியாது. நீங்க யோசிக்கும் போது பார்த்தா ஒரு கருமம், ஒரு 10 நிமிஷம் ப்ரோஜனம் நீங்க நினைப்பீங்க, ஆனா என் வாழ்க்கையில அதுதான் பெரிய மொமெண்ட் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு அந்த மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னது நல்லா இருந்தது. அவர் வந்து ஏதோ கவிதை எழுதுறவரான்னு தெரியல, இந்த கதை எழுதுறவர் போல இருக்கு. இந்த மினி பஸ்ல வர்ற பாடல்கள் எல்லாம் கேட்டாலுமே நான் ரொம்ப சொல்லி அதெல்லாம் பண்ணாரு. அந்த இந்த பாட்டு வேற இன்னொரு பாட்டா தான் எனக்கு பிடிக்கும், ஜெயிந்தது தொட்டு அது கூட பரவாயில்ல. பேரும் என்ன, அதாவது 12 பாட்டும் அதே பாட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா ஓடி அதுவே திரும்ப இதுல இருந்தே ஓடும். இந்த பாட்டேவா? அதே பாட்டு யாரு, சுபாஷ். இப்படியேதான் ஓடும், இதே பாட்டு தான். அன்பே ஓடிவா அன்பால் இது இந்த திஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் டோனு. இப்போ பாஸ்கி கூட வந்து நம்ம இவரு எஸ்பிபி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, டக்குன்னு ஒரு கிளாஸ்ல வந்தது அந்த இது என்ன பாட்டுதான். இப்போ வந்து அவர் சொன்னார், இந்த பாட்டு அம்பிகை அந்த ஊர்ல வந்து காதலின் தீபம் ஒன்று, அந்த பாட்டு வந்து ராஜா கம்போஸ் பண்ணிட்டாராம். ராஜா பிஸியா இருக்காரு, அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்துக்காரு. அவர் தான் வந்து பாடகர்களுக்கான டிபார்ட்மெண்ட் வர வைக்கிறது, மைக்க ரெடி பண்றது, பாட்டை வந்து சொல்லிக் கொடுக்குறதும் அவர் தானா. அன்னைக்குன்னு பார்த்து ராஜா பிஸி ஆகிட்டார். ராஜா வந்து ஒரு இப்படிதான் பாடணும்னு ஒரு ஆடியோவும் போட்டு கொடுத்துட்டு, நீ வந்து சொல்லிடுறா ப்ராக்டிஸ், அது பேர் சொன்ன ஏதோ மறந்துட்டேன். அதை வந்து எஸ்பிபி மாதிரி அந்த ஸ்பான்டேனியஸான காமெடி சென்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்க வாழ்க்கையில வந்து அந்த குரல் மாற்றி பேசுறது. இந்த ஒன்றும் இல்லை, எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஆளாளகண்ட பாட்டு பாட்டார். அந்த பாட்டுக்கு வந்து பெரிய சம்பளம் கொடுத்தாரு தம்பி அப்படின்னு ரகுமான் கொடுத்தத எஸ்பிபி கிட்ட வந்து எம்எஸ் விஸ்வநாதன் பகிர்ந்துக்கிறாரு. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பேசினாருங்க அவரு. அந்த மாதிரி அதனாலதான் இந்த வாய்ஸ் வந்து தம்பிக்கு அந்த ஊர்ல அந்த பாட்டு காலிந்தி போட்டு அது வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்த இந்த டோன் ஆஃப் வாய்ஸ அந்த ஏதோ அதுல அவர் பாடுறாரு. எப்படி காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த டைம்ல பாடுறத ஞாபகம் வச்சு பாட்டை சொல்லி அந்த பாட்டு அன்னைக்கு எவ்வளவு பிரபலமாச்சு. அதுல நடிக்காத நடிகைகள் கூட பேட்டியில வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டுதுன்னா அந்த பாட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்னு அப்போ வந்து சொன்னதை வந்து குறிப்பிட்ட சொல்றேன். அந்த மாதிரி இந்த பாட்டுல வந்து அந்த டோன் வந்து காரணம் தான். ஆனா அந்த எண்ணெய் தொட்டு கூட எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பட் ஏனோ தெரியல இந்த சாமி கிட்ட பாட்டு எனக்கு அவ்வளவு. இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும் மேடம், பிடிக்கவே பிடிக்காது மேடம். எல்லாரும் கொண்டாடுறோம், எனக்கு இந்த எல்லாரும் கொண்டாடினாலே நம்மளுக்கு பிரச்சனை வரும் மேடம். என்ன பாட்டு தெரியுமா, நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு எனக்கு சுத்தமா பிடிக்காது மேடம். இந்த இடத்துல மேடம் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துலயாவது நம்ம 2 பேருமா ஒன்னா இருக்குமே எனக்கு சந்தோஷம் மேடம். அந்த பாட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி எனக்கு எல்லாரும் பயங்கரமா கொண்டாடின ஒரு படம் வந்து காதலுக்கு மரியாதை. ஆமா மேடம், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த படம். ஏன்னா தெரியாது அது என்னது அது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அந்த படம் வந்து. எனக்கு என்னால அத அப்பதான் ரட்சகன் படமும் வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க அல்ட்ரா மாடல் மேடம், நீங்க ப்ரோ. எனக்கு ரட்சகன் பிடிச்சது. அதான் மேடம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க காதலுக்கு மரியாதை ப்ரோ. இது வந்து இது பயந்துகிட்டு கிடக்குது, இது பயந்தாங்குழி. அவன் பாத்தீங்களா தூக்கி அப்படியே சுத்தம் தட்டாமா இல்லை கற்ற கையில் மிதக்கும்
இதுல வந்து இந்த படம் வந்து கோழைங்கள் படம் மேடம். எடுத்துக்கங்க, என் பொண்ணு நீங்களே எடுத்துக்கங்க. என்னது இது? எனக்கு என்ன அது அவ்வளோ ஒப்பலை. நான் இப்போ சொல்லலையா, எனக்கு நான் அந்த டைம்ல என்னோட என்னது ஒரு 12th ஜாக்கி அந்த டைம்ல தான் வந்து நினைக்கிறேன். நம்ம அப்போ வந்து நம்ம இந்த படம் தொட்ட மேடா என்னது தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா அதுக்கு மேல சிக்கன் தாரட்டா ஜும் சக் ஜிகா அந்த படமும் பிடிக்கலையா? பட் இந்த படம் எனக்கு ஏனோ தெரியல சுத்தமா பிடிக்கல. அது எங்க அப்பா தான் கூட்டு எல்லாம் விட்டாரு. என்னவோ ஃபீல் பண்ணல. எங்க அப்பா எப்படி ஆனார் எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்னு. எங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. நான் லவ் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு ஹாப்பி ஆயிட்டாரான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த படம் பிடிக்கல. அப்ப அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுயா. 96 இதெல்லாம் ரசிக்கிறது, இதெல்லாம் ரிங்டோனா வச்சு சுத்துறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெளியிலேயே சொல்ல முடியாம புழுங்குறீங்கல்ல நாய். சரி விடுங்க, நம்ம எதுக்கு அதெல்லாம் சொல்லி. ஆமா ஜாக்கி, நீங்க வேற வந்து எப்ப ஃபோன் பண்ணாலுமே என்ன திட்டுறாளுங்க ஜாக்கி. எதுக்கு மேடம்? இது நம்ம இப்ப 96 படம் பிடிக்கலாம். அதானே லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணா உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளிங் லைஃப். இது ரொம்ப இதா இருக்கும் மேடம். அதாவது இது பண்ணணுமா வேணாமான்னு ஒரு இது ஓடிட்டே இருக்கும் மேடம். அதெல்லாம் சொன்ன மேடம், நீ இப்படி இருக்கிறதுக்கே உனக்கு இப்படி இருக்கே, நீ எல்லாம் அப்படி இருந்தா எப்படி இருந்திருப்ப வைக்கிறேங்கிற அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஏஜ் டைம் சொல்லியிருக்கேன் சாருக்கு. அந்த ஏஜ் டைம் வரும்போது நான் ரிவர்ஸ்ல மாறுறேன்னு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த நம்ம விஷயத்துக்குள்ளே பேசிருக்கோம் பாருங்க. அப்ப மினி பஸ் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர். சொன்னாரு, அருமையா சொன்னாரு. நான் இப்பயும் சொல்றேன் மேடம், 96ம் சரி, இந்த சின்ன சின்ன ஆசையும் சரி அநியாயம். என்ன நீங்க நிறுவ வரீங்க எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஒரே நாள் தான் அவ சந்தோஷமா இருக்கிறாள். 52 வயசு கேள்வி அது அப்படின்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும்போது அவங்க வந்து அப்படியே சுத்து போறாங்க. என்ன கதை எனக்கு புரியல. இவங்க அது பேர் என்ன தெளிவு, அங்க நல்லா புள்ள பொண்டாட்டியா இல்ல புருஷன்லாம் வச்சுட்டு இங்க வந்து அவன் ட்ரெஸ்ஸையும் வச்சு அவன் இன்னும் தாடி வச்சு சுத்திட்டு இருக்கான். இது என்ன, எப்படி இதை வந்து நீங்க ஏத்துக்க முடியும்னு கேக்குறாங்க. நம்ம இதை வேற டாபிக். எனக்கு உண்மையில அது அதாவது உண்மையிலங்க அங்க இருக்கிறப்ப கூட வந்து இது கொஞ்சம் தாட் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க. ஐயோ முடியல கிடையாது. இங்க வந்தப்பறம் தான் தெரியுதுங்க. நல்ல வேலை இதுங்க என் பொண்டாட்டி தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி வாழறதுன்னா அந்த டைம்ல இப்ப எல்லாம் சொல்றாளுங்களா, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அது எல்லாமே தெரியும். நம்மளுடைய உள்ளும் புறமும் தெரியும். இதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? என்னோட பத்தி கூட தான் தெரியும். உனக்கு என்ன கஷ்டமாவா இருக்கு? அதுதான் சொல்றேன் மேடம். அதெல்லாம் தான் ஸ்ட்ரகிளிங். தெரியுதா உள்ள என்ன புறம் என்னன்றது நம்ம அப்படி இருக்கிறது தான் பிரச்சனை. ஒண்ணும் இல்ல, ஒரே போன்ல கண்டுபிடிச்சிட்டா போய் சொல்றேன்ட்டு என்னது கூத்தப்பாக்குன்னு சொல்ற. கேர்ள்ஸ் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் வரல, பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாப் வரல, எதுவுமே வரல, எங்க இருக்கா. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் வச்சுக்கோங்க. சோ அதான் சொன்னேன் மேடம். ஓகே, வாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் ஜாக்கி, எனக்கு அவர் சொன்னது கொஞ்சம் உடன்பாடு இல்லை, பட் கொஞ்சம் உடன்பாடு. எனக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்டரா இருக்காரு மேடம். அவர் அடுத்தது முதலமைச்சர் ஆகலாம்னு ட்ரை பண்றாரு. அங்க வந்து சும்மா தான் உட்காந்துருக்கணும். சட்டசபையில பாத்தீங்களா, ஒரு பெரிய ஆக்டர் இப்ப முதலமைச்சரா இருக்கு. எப்படி இருக்கும்? இல்ல, எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச கேள்வி, இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை ஜாக்கி, பயங்கரமா கேக்குற மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிச்சா பத்தாது, உட்கார், இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கூட்டணும். நமக்கே வந்து ஓ நியூஸ் பேப்பர் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு முரசொலி பத்திரிக்கை அதுதான் என்னத்த போங்க. சரி, தாத்தா வந்து பத்திரிகையாளர் அவரு, அவ்வளவு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சரி விடுங்க, பரவாயில்ல. சரி விடுங்க. ஒரு ஒருத்தர் ஓகே. சரி ஓகேவா, சும்மா இருக்கிறது. இன்னொருத்தர் அடுத்து முதல்ல ஒரு கண்டுபிடிச்சேன் மேடம். யார் சார்? ஹிப்ஹாப் அதுதான். எனக்கு சொல்றேன் பாருங்க, ஒண்ணு இல்ல, அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். ஏதாவது நடந்திருந்தா அவர் பெரிய ஆளா இருந்திருப்பாரு. இவர் பிஎம் ஆறதுக்கு தான் நான் இப்ப அடுத்து வந்து வாய்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா நிறைய இது இருக்கு. ஏன்னா இவர் வந்து பாருங்க, ஏன்னா இவர் ஏன் முதல்ல போவாதீங்கன்னு சொல்லும்போது அவர் போயிட்டாரு. போவாதீங்கன்னு சொல்லும்போது போலீஸ் சொல்லும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. மன்னிப்புங்க காத்துனீங்கன்ட்டு. ஆனா அங்க பாருங்க இப்ப இவர் முதல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். அவ்வளவுதான். ஏன்னா அப்புறம் இன்னொன்னு பழிய போடணும் தூக்கி, அந்த இது இவருக்கு இருக்குமான்னு தெரியல. சரி நம்ம திரும்ப நியானால என்னன்னா சும்மா இருக்கிறது பிடிக்கும்னு சொன்னாரா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், கசின்ஸ் குரூப்ல இருப்போம் சார், ஒரு சின்ன கலைய ஆரம்பிச்சா எங்க கசின்ஸ் குரூப்ல நடக்குமே. சில டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குரூப்பே ஜில்லோன்னு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா பரபரப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கலாய்க்கிறதுனா ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வருவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து இன்னொருத்தர் வந்து அவர் சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்பட்டவர். ஒய்ஃபும் வந்து
சிங்கிள் சைல்டு. ம். ஸோ அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து 2 பேரும் சிப்ளிங்ஸ் பார்க்கும்பொழுது பயங்கர ஹாப்பியாக இருக்கும் சார் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும். அந்த இவர் தான் பிரின்சிபல் தான் சொன்னார், பன்னீர் குக் பண்ண சார், நல்லா வந்தது, எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னாரு. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொன்னார், இந்த கம்பல்ஷன் இல்லாமல் சும்மா இருக்காரு. ப்ரொஃபஸர் கதையில் வந்து ஒரு விஷயம் இருக்கு மேடம். அவர் வந்து அவருக்கு வந்து அன்பு கிடைக்கவே இல்லை. அவங்க அப்பாவது அவரை வந்து ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டை கண்டுபிடிச்சி என்னடா பிரச்சனைன்னு கேட்டுருவாராம். அவங்க அம்மாவுக்கு அதுவும் கிடைக்காதான். ஆனால் அம்மா தன்னை வந்து பாராட்டுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் இவரே செஞ்சுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இது அங்கே இருக்குது. கொஞ்சம் அதை நம்ம கொஞ்சம் உத்து நோக்கினா அதில் தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. எஸ், ஆமாம். அவங்க அம்மா வந்து இவர் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அவங்க வந்து இது மாதிரி செய்யணுன்றதுக்காக இவர் வந்து முன்னணியில் இருக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்கன்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 விஷயம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அவரு. ஸோ ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து ஞாபகத்தை வச்சுக்கிறேன். அதுதான் அது கொஞ்சம் சரி இல்லை. ஓகேவா? ஸோ கம்பல்ஷன் இல்லாமல் சும்மா இருக்கிறது பிடிக்கும் சார். நான் இன்னொருத்தர், அதாவது இப்போ நீ கம்பல் பண்ணி இப்போ என்ன பேசணுமா, ஐயோ இப்போ பேசணுமான்னு இருக்கும், பட் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு பார்க்கறது வந்து சும்மா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து ஆண்கள் சைடு. பெண்கள் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அப்படி என்ன சொல்றது, எமோஷனல் ரிலேட்டடாகவே இருந்தது. இப்போ ஆண்கள் சைடு வந்து ஒரு சில பேர் கிட்ஸ் விளையாடுறதுன்னாங்க, மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எமோஷனல் சைடை விட பெண்களது வந்து ரொம்ப கனெக்டட் வித் தேர் ஹஸ்பண்ட்ஸ் மாதிரியே இருந்தது. அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க ஹோண்டா ஆக்டிவால அவர் பின்னாடி உட்காந்து போறது ரொம்ப பிடிக்கும் சார். என்னன்னா இப்ப பசங்க இருக்காங்க நடுவில் உட்காந்துப்பாங்க. அப்ப பசங்க இல்ல ஊருக்குலாம் எங்கேயாவது போறாங்கன்னா எங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம்ல அவர் பக்கத்துல அப்படி உட்கார்ந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பின்ற மாதிரி ஒன்னு இருக்கும் ஆக்சுவலா. பேசிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கும் அதுலயே அவங்க கில்ட் ஆகுது ஆக்சுவலா. அதேதான். இது வந்து நம்ம இன்னொரு நாள் ஒரு தனி சப்ஜெக்டா பேசலாம். அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, கெரியரை விட்டுட்டு நான் இப்ப என் பையனோட growth ஒரு ஸ்டெப்பையும் பாக்குறேன் அப்படின்னாங்க. எனக்கு அவங்களுதுமே கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன என் புருஷன் மதிக்கவே இல்லைனாங்க. அவங்க தானே ஆமா அதேதான் வேலையை விட்டாங்க அவங்க பிள்ளை வளர்க்குறேன்ட்டு. அதுதான் இதுல என்னன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய சுயத்தை இழந்துடாதீங்கன்றத நான் அடிக்கடி சொல்றது. அதுவும் முக்கியமா பெண்கள் வந்து வேலைக்கு போகாம இருந்துடாதீங்க. நீங்க வேலைக்கு போகாம இருந்தீங்கன்னா என்னன்னா நீங்க வந்து எல்லார் வீட்லயும் ஒரு வேலைக்காரனா இருப்பீங்க, வேலைக்காரியா இருப்பீங்க. இதான் நிதர்சனம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். மணி அல்டிமேட், பவர், மரியாதை எல்லாம் அதுல தான். தட்ஸ் ஆல். சரியா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு பொண்ணு என்ன தூங்குவேன் அப்படின்னாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்குவேன் சார் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இன்னொருத்தவங்களோடது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நானும் எனக்கு அது தெரில, பஸ் ட்ராவல் எனக்கு சில நேரங்களில் பிடிக்கும். ஒரு சீட்டு உட்காந்துக்கலாம், கொஞ்சம் லாங் டிராவல், கசகசன்னு இருக்கக்கூடாது பஸ் தானா, அந்த மாதிரி பஸ் டிராவல்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகேவா? ரொம்ப கூட்டம் வந்து கோயம்பேடுல இருந்து வெள்ளூர் போய் அங்க இறங்கி காலைல 1 மணிக்கு ஏறும், 4 மணிக்கு இறங்கும் வெள்ளூர்ல, பாத்ரூம்லாம் போய் யூஸ் பண்ணிட்டு ஒரு டீயை குடிச்சு விட்டு திரும்ப 404 இறங்கணும், ஒசூர் போய் இறங்கும், அது ஒரு 8 மணிக்கு போய் இறங்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னாடி சீட், லாஸ்ட் சீட்ல உட்காந்து போறோம், கடைசி சீட்டுக்கும் முன்னாடி சீட், அந்த கண்டக்டர் சீட், அந்த சீட்ல உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 8:15 இறங்கணும் தான். அங்கேருந்து ஒரு 25 ரூபா கொடுத்தோம்னா மடிவாளாவில் போய் இறக்கி விடுவான். ஒரு 7 மணிக்கு 6:30 மணி 7 மணிக்கே விடுவான். 8 மணிக்கு போவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு 8 மணிக்கு போனால் தூங்கிட்டு இருக்குங்க. எது 8லேருந்து 10 வரையிலும் தூங்கிட்டு இருக்குங்க. நம்ம போய் கதவு திறந்து நாமளும் போய் இப்போ தான் தூங்கி எழுந்து இங்கே வந்திருக்கோம். இதை இறக்கி விட்டு நான் என்ன பண்ணுவேன், வெளியே போய் டீ குடிக்கிறது அப்படின்னு போயிட்டு இந்த வெங்கடேஸ்வர ஃபுல்லாக சுற்றிட்டு வரும்னு வச்சுக்காங்களேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி லாங் ட்ராவல்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் ரொம்ப பிடிக்குமா, கோயம்புத்தூர். இதில் என்னன்னா வீட்டை விட்டு வெளியே வராத அவங்க அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ வந்தீங்க அப்படின்வாங்க. போனதுமே அற்புதமான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் அதெல்லாம் வந்து வேற லெவல் மொமெண்ட். அதெல்லாம் நீங்கள் இது என்ன மொமெண்ட்ல சேர்க்குறீங்க? ஏக்கத்தோட சேர்க்குறீங்களா இல்லை இது இந்த ஸ்லாஷர் படம்லாம் பார்த்தா ஒருத்தன் வந்து என்னென்ன தெரியாம போய் சாவடிப்பான் தெரியுமா, அந்த மாதிரி மொமெண்ட் படம் அது. அது சொன்னா உங்களுக்கு புரியாது. ரெக்கார்டிங்ல இருக்கும் தெரியும் இல்ல என்ன இருக்கு மேடம். நாங்க என்ன 17வது மாடியிலேருந்து இங்கே 12வது மாடிக்கு செய்தி போவோம், அவ்வளோதானே. அதேதான். ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா குக்கிங் காசிப் பிடிக்கும். நாங்கள் ஒரு லேடி, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பண்ணி போடுறதும், பையன் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு என்ன பண்றாங்க என்ன அந்த மாதிரி ஏதோ ஒரு காசிப்பிங், அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. வந்து தற்பெருமை பேசணும்னாங்க.
ஆமா அவங்களே சொல்லிட்டாங்க அப்புறம். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணு நீங்க வந்து ஆர்டரா போயிட்டீங்க, டக்கு டக்குன்னு முடிங்க. நீங்க வந்து இல்ல அதுதான் ஜாக்கி. இப்ப எங்க ஒரு அம்மா சொன்னாங்க எழுதி ஜாக்கி, வச்சதெல்லாம் படிக்கிற லெவல்ல இருக்கீங்க. பட்டு பட்டு முடிச்சு அதோட தூய்மை ரிலேட்டடா பணியாளரா இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வந்து தூய்மை பணியாளர். சரி, எனக்கு அது ரொம்ப பெருமையா இருந்தது. நான் தூய்மை பணியாளர், என் பையன் ஐடில வேலை பார்க்கறான். ஐடில வேலை பார்க்குறான். காலையில 4 மணிக்கு வந்ததுமே அவனை சாப்பாடு போட்டு நான் வேலைக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இந்த ஏக்கம் அப்படிங்கிற விஷயத்துல அததான் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு 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 அதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ஒரு இதுலயும். ஆமா. எனக்கு அப்படி எனக்கு ஒருவேளை நான் அப்படி ஃபீல் பண்ணல போல, இன்னைக்கு ஒருவேளை நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ற மூட்ல இல்ல போல இருக்கு எனக்கு. இதுல எதுலயுமே வந்து நீ பீரியட்ஸ் மேடம் உங்களுக்கு, அதனால உங்க மூடே வந்து ஸ்விங்ல இருக்கும். அப்படிலாம் இல்ல ஜாக்கி, என்னால எந்த ஒரு இதோடையும் ஒட்ட முடியலன்னு நீங்க இருக்கீங்க பாருங்களேன். தேரு திருவள்ளூர் வேலை ரொம்ப. அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஏக்கம் வர்றப்பதான் வந்து அப்போ ஏக்கம் ஏக்கம் அப்படின்னு சொல்லி இந்த இவரு காம்பேர நக்கல் விட்டுருப்பாரு விவேக், அதுதான் எனக்கு ஆபத்து வந்து ஏக்கம். சோ இப்ப இந்த ஏக்கம் வரும்பொழுதுதான் ஜாக்கி இந்த இந்த ஏக்கம் வரும்பொழுதுதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏக்கம் ஆண்களோட சைட்ல வந்து இருந்தது வந்து ஒர்க் ரிலேட்டடா இருந்தது. ஒரு பிரேக் வேணும் அந்த மாதிரி இருந்தது. சொல்லலாம், வேற ஏக்கங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அப்படியே சொல்றீங்க. அப்படிதான். ஒரு சில பேர் வந்து பெற்றோர்களை இழக்கிறது அந்த மாதிரி விஷயத்தை வந்து இழந்தது அப்படிங்கிற விஷயம் இருந்தது ஆண்களுக்கு. பெண்கள் சைட்ல தான் அகைன் இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு தேர் பார்ட்னர்ஸ். அதுலதான் ஒரு அம்மா சொன்னாங்க, அழுதுட்டாங்க அவங்க, அப்படியே கண்ணு பொலவெல்லாம் தண்ணி ஊத்துது. சாப்பிட்டியான்னு கேட்கணும்னு நினைப்பேன். சரி, ஹஸ்பண்ட் அவர் வந்து கேட்டதே இல்ல. ஆனா எனக்கு இந்த மாதிரி வந்து அழறதை விட இந்த ஊரை எனக்கு பிடிச்சிருக்கு மேடம். நான் உனக்கு சாப்பிட்டே கேட்டேன், நீ எனக்கு சாப்பிட்டே கேட்கல, உனக்கு வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்கேன், டிவோர்ஸ் நோட்டீஸ் கையெழுத்து போட்டு முடிஞ்சிச்சு. நீ சாப்பிட்டா எனக்கு என்ன பார்த்தா, இதுக்கப்புறம் நீ வந்து என்னவா இருந்தா எனக்கு என்ன சொல்லு, உனக்கு என்ன, நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன், நீ எனக்கு கொடுக்கல, கிளம்பு, முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி இந்த ஒன்றே கட்டிக்கின அழகு அவரு வந்து பயங்கர வேலையா இருக்கிறாங்க, ஏன் இவங்க வேலையா இல்லையா, அது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலான்னு வச்சுக்காங்க. சரி, மிஸ்டேக்ஸு இந்த மாதிரி மறந்து போகிறது எங்கேயாவது நடக்கும். ஆனால் ஒருத்தவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க, அவங்க ஆக்சுவலாக இதை 3-4 வாட்டி சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு இடத்துலையும் அவர் கேட்டதே இல்லை. அவங்க சொன்னபோது நான் நிறைய தோழிகளோட கனெக்ட் பண்ண முடிஞ்சு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ட்ராப் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் சார், தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறப்ப. அப்போ வந்து அது ஒரு பயங்கர ஒரு ஹெவினஸ் இருக்கிறப்ப அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அலோனா ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்டியா அப்படின்ற கேட்குற வார்த்தை வந்து பயங்கர இம்பாக்ட் இருக்கும் போது. நான் அந்த இம்பாக்டடான ஆட்களை நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த சாப்பிட்டியாக்கு உண்மை நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? பதட்டத்திலே வச்சிருக்கிறதே வந்து ஒரு இந்த இறைவனுடைய ஆணை மேடம். அது சாப்பிட்டியான்னு கேட்கறது வந்து அவ்வளவு கேஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுல வந்து சில பேர்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க வந்து ஜாக்கி அவங்கள ஒரு தடவை சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, சாப்பிட்டியான்னு கேட்டாரு, யாரு அவரு அப்படின்னா நான் ஜாக்கி கேட்டிருக்காரு அப்படின்னா, சரி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னா, இல்ல சாப்பிடலன்னு சொல்லு, உன்னை கேட்டாரு, என்ன கேட்க மாட்டாரு, நான் கேட்டாலும் இன்னும் இந்த புதுசா எதுக்கு இப்ப என்ன இதெல்லாம் கேட்கறாங்க சரியா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு. சி இப்படி யாராவது கேட்பாங்க, உன்னெல்லாம் போய் அவர் கேட்கறாரு பாரு, அதனாலதான் அவருக்கு என்ன கேட்கறது இல்ல அப்படின்னு நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். எனக்கு வந்து திடீர்னு இவங்க என்னைக்காவது என்ன சாப்பிட்டேன், என்ன பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டுல, நம்ம ரொம்ப நல்ல ஸ்மூத்தா தானே வந்தோம் காலில் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஓகேவா, என்னோட டைப் அப்படி. ஏன்னா ஒரு 11 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 11:30 மணிக்கு ஒரு கால் வரும், அப்புறம் 1:30 மணிக்கு, இது 2 கால் வரும். இந்த 2 காலில் வந்து கால்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு கால்ஸ் இருக்கும்போது நான் ஆஃபீஸ் போயிட்டா கால் பண்ணுவேன். எஸ், ஏன்னா முக்கியமான நேரமாக இருக்கும்போது நம்ம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, அது முக்கியமான மீட்டிங் இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ணுற மீட்டிங்காக இருக்கும், அங்கே எங்கேயாவது காதை வச்சு அங்கே தோற்று கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக 11:30 மணிக்கு என்ன வரும் அப்படின்னா, டேப்லெட் சாப்பிட்டியா, போயிட்டியா, வந்துட்டியான்ற ஒரு இது இருக்கும். இவங்க என்ன காலைல எங்கேயே ஏதாவது சாப்பிட்டு போவாங்க, 1:30 மணிக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. அவங்க 1:30 மணிக்கு கால், ஆஃபீஸில் இருக்கும்போது 1:30 மணிக்கு கால் வரும். 1:30 மணிக்கு கால் வந்ததுன்னா அது எப்படின்னா சாப்பிட்றதுல தான் எனக்கு கால் வரும். அந்த லஞ்ச் ஹவரில் தான் கால் வரும். லஞ்ச் ஹவரில் போய் சாப்பிட்டேன்னு கேட்டால் அது அதாவது ஓலா கதையிலே பெரும் ஓலா கதை தான், இந்நேரம் டைவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போடுற மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து அதனால் அவங்க வந்து சில பேர் வந்து காலிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஜாக்கி, இந்த மாதிரி சில விஷயங்கள் சிச்சுவேஷன் தெரியும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேட்போம்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா இந்த இது எல்லாமே எவ்ரிதிங் ஐ நோ இட். இல்லை அது ஒன்று. இன்னொன்று வந்து ஜாக்கிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ற டைமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து பூலாம் வாங்கிட்டு தான் பயங்கர ஹாப்பி ஆயிருவாங்க. நான்லாம் இவங்கள்ட்ட கேட்கவே இப்ப எதுக்கு நான் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நான். அதுக்கு நம்ம 2 பேரும் அந்த பூ வாங்குறது நான் விட்டுட்டேன். நான் பூ அது எதுக்கு அதே மாதிரி தெரிந்த ஒரு ஃபேமிலியோட போகும்போது என்னன்னா, ஊட்டியோ ஒரு பக்கம் கொடைக்கானலோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாயி மல்லிகைப்பூ வாங்கி நான் இப்ப எதுக்கு இப்ப மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப நேரம் வச்சா எனக்கு ஒரு மாதிரி அந்த வாசனையே எனக்கு இரிட்டேட் ஆயிடும். பாருங்க இந்த மாதிரி தெற்கு மாவட்டத்துல இருந்து ஏதாவது கல்யாணம் பண்ணி விட்டு அங்க மாப்பிள்ளை எடுத்து அதுங்க எல்லாம் முதல்வர் வேலை மல்லிப்பா வச்சு செட் பண்ணி இதை உள்ளார விட்டுருந்தா நடந்து யோசிச்சுப்பாங்க. ஒரு மாதிரி திடீர்னு அலை ரெண்டிச்சு மயக்கம் வந்து கட்டி ஏதோ புது படம் மயக்கம் So இதுதான் எனக்கு இட்ஸ் நாட் லைக் ஐ ஹேவ் டு ஷோ தட் இந்த இதுன்னு. அதாவது நீங்க இந்த முகபாவனை நீங்க பார்க்கல, நீங்க பின்னாடி இருந்து ஒரு குரல், அந்த குரல் அப்ப அது இதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டன்றது புரியுதப்ப. இப்போ எவ்வளோ சொன்னாலும் காதல் வச்சுன்னே கல்யாணம் பண்ணி நின்று இந்த மாதிரி முற்றிலும் வேறுபட்ட ஒரு மனநிலை, முற்றிலும் வேறுபட்ட ஒரு செயல்பாடு, இதோட டிராவல் பண்றதா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ், ரைட்? எஸ், தட்ஸ் வாட் ஐ சே. எதுக்கு இது எதுக்கு இங்க சொல்ல வந்தேன்னா இந்த கம்பேரிசனுக்கு தான். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருக்கேன். அதுல என்னன்னா போலித்தனம் இல்லாம அவங்க பேசுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி எனக்கு டேரிங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு மூஞ்சால கூட போல ஏச்ச கூட தூக்கிட்டு போ, கரெக்டா சொல்லிட்டு போயிடு, முடிஞ்சிச்சு. சும்மா இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்காதெல்லாம் எனக்கு பிடிக்கவே முடியாது. ஸ்ட்ரைட்டா பிடிக்கல ஓ முடிஞ்சிச்சு. அப்புறமா எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு லாக்டோ கிங் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். டெய்லி எனக்கு ஒரு லாக்டோ கிங் சாக்லேட் கொடுப்பாங்க, எனக்கு அது ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி வித் தட். ஆமா 25 வருஷம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தன் ஃபோன் பண்றான், எப்படி நீ அண்ணி மண்டையை கழுவி இப்படி வச்சிட்டு இருக்க, நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், பொண்டாட்டி எனக்கு 10 பைசா கூட மதிக்க மாட்டேன்றான். இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் லாக்டோ கிங்லயே வந்து அது என்ன பிடிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு கொடுத்தா போதும், அவ்வளவுதான். நீங்க எனக்கு மல்லிகை பிடிக்கல லாக்டோ கிங் அப்படி இப்படி மாறிட்டே இருக்கணும். நீங்க என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ண கூடாது. நீங்க உனக்கு ஏன் நான் பூ வாங்கி வரேன் வெச்சுக்கோ மட்டும். தட்ஸ் ஆல். அதனால தான் இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இந்த புரிதல், இந்த கான்வர்சேஷன், இந்த திங்ஸ் இதெல்லாமே இருந்தா தான் அது வந்து இப்படி போகும். இல்லைன்னா இது மாதிரி புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். தட்ஸ் ஆல். கரெக்ட் ஜாக்கி. சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க. சோ இப்போ என்னன்னா இது ஏன் என்னால இப்ப உணர்றேன் அப்படின்னா, எனக்கு கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் சொல்லும்போது எனக்கே இது ஒரு மாதிரி இருக்கும், என்ன இது ஒரு கேள்விக்காக ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்வா, ஒரு நாளும் அவ வந்து இத்தனைக்கும் ஆஃபீஸர் லெவல்ல இருக்கா, அவ வந்து அவளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன், திரும்ப சாப்பிட்டேன்னு கேட்கவே மாட்டாரு, வச்சிருவாரு சாப்பிட்டேன்ப்பான்ட்டு. எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா அதே மாதிரி நான் ஒரு நாள் அவளை எதேச்சா கேட்டேன், என்னடி சாப்பிட்டியா, ஓகே, என்ன கேட்ட, என்ன நீ தாண்டி இப்படி கேட்டிருக்க அப்படின்னு. எனக்கு அது வந்து அப்பதான் அந்த இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதுல இருந்து நான் அவகிட்ட அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்களை கேட்பேன். அதே மாதிரி இப்ப நான் ஜாக்கி சொன்னேன் இல்லையா, ஜாக்கியோட தோழி ஒருத்தர் சொன்னாங்க, இந்த பூ வாங்கி கொடுக்கறது தான் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஓகே அப்படியா, அந்த பூவில் அவ்வளோ ஒரு இதுவா அப்படின்னும் பொழுது எங்க அப்பா எங்க அம்மாக்கு டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எங்க அம்மா அதை பெருசா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. புதுசா உறவுல மாட்டின ஒரு தோழி என்கிட்ட கேட்டாங்க, ஆம்பளைங்களுக்கு வந்து என்ன ஜாக்கி பிடிக்கும் அப்படின்னு. இதுதான் மாட்டிருக்கு. ஆனா இது வந்து ஏதோ படத்துல இந்த டிசி பார்த்துட்டு வந்து பேசும்போது இது இன்னும் வேற கதை ஒண்ணு சொல்லிச்சு. ஆம்பளை கிளர்ச்சி அவன் என்ன சொன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஆவான் அப்படின்னு. பிராஸ்டா பார்த்தாலே அவன் 90 டிகிரி தான் அப்படின்னு. இதுவா அப்படின்னா ஏண்டி உனக்கு தாண்டி அது அங்கே அதுக்கு வேற லெவல் அது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் வந்து நிறைய அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மேடம். ஒருத்தன் சரக்கு அடிச்சுட்டு தலையை ஒரு படத்தை பார்த்தீங்களா, தலையை வந்து மூந்து பார்ப்போம். ஐயோ தெரியுதா, இதுதான் டிஃபரன்சஸ் இன் திஸ். அண்டர்ஸ்டுட். ஓகேவா. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, பெண்கள் ரொம்பவே வந்து கனெக்டட் டு தேர் அந்த பார்ட்னரோட அவங்க தன்னை பார்த்துக்கணும் அப்படின்றதும் அவங்களோட டிபெண்டன்சியும் அதில் நிறைய தெரிஞ்சதுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதுதான் மேட்ரு. ஸோ அண்ட் இல்லைங்க, இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க யூஸ் அவங்க ரொம்ப சந்தோஷமானதுக்கப்புறம் ஒரு வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க அன்னைக்கு, இந்த லவ் யூன்னு சொன்னால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதை அனுப்பிச்சதுக்கு நான் ஃபோன் பண்ணதுமே அவ்வளோதான் வேற லெவல் ஆகிட்டா. ஒரு மாதிரி படபடப்ப, நீயே என்னது ப்ளூ மூனா ஏதோ ஒன்று கேட்டிருந்தா Cloud9 இல்லங்க, ப்ளூ மூன் மாதிரி நீ எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணுன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. Cloud9 கிடையாது, ப்ளூ மூன் மாதிரி நீ எப்பயாவது ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவ, நீ பண்ணிட்ட ஒன்ஸ் இன் தி ப்ளூ மூன் மாதிரி நீ ஃபோன் பண்றது அப்படின்ற மாதிரி
வச்சான். சொல்றேன் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரியான அதுதான் அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. தே ஆர் வெரி ஈஸி டு ஹேண்டில்ங்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலா எனக்கு பார்க்கும்பொழுது. ஓ இவ்வளவுதானே, இதை கேட்டா நீ ரொம்ப ஹாப்பி ஆயிருவியா அப்படிங்கிற மாதிரியான இருந்தத அதுல ஒரு ஆண் சொன்னாரு. அதான் சொல்ல வந்தேன். அததான் நான் இங்க சொல்ல வந்தேன். அதுதான் ஒரு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஆண் சொன்னார். இததாங்க என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. இத்தனைக்கும் அவதான் வந்து என்கிட்ட காதல சொன்னா. ஆனா நான் வந்து ஒரு நாள் அவளை நான் அதை கேட்டதே இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா அவளுக்கு இருக்கும்னே இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு அது புரியுது அப்படின்னாரு. அததான் நான் சொல்ல வரேன். லாக்டோக்கிங் வாங்கி போனோம் கையில, புரியுதுல? அதுதான் எஃபோர்ட் என்ன சாதாரண விஷயம். இது லாக்டோக்கிங் தட் கைண்ட் ஆஃப் மண்டக்கழுவு இட்ஸ் a very different. இல்ல எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு வெச்சுக்கோங்களேன். அது சிம்பிள் பட் ரொம்ப அது எனக்கு தெரியல பவர்ஃபுல்லா சொல்ல வரல. எனக்கு இந்த டைம்க்கு வரேன்னா அந்த டைம்க்கு வரணும், அவ்வளவுதான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுவா மட்டும் தான் இருக்கும். நீ பொட்டு வாங்கின்வா, பூ வாங்கின்வா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். யுவர் பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். எனக்கு சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ எனக்கு நீ வந்து எனக்கு பூ வாங்கின்வெல்லாம் வர வேண்டாம். நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்பொழுது பை சீயிங் மீ யூ ஷுட் நோ மை மூட். அப்ப என்ன நேரம் நீ காஃபி கூட்டின்னு போறியா, அவ்வளவுதான். தட் இஸ் வேர் யூ ஆர் ஸ்கோரிங், அவ்வளவுதான். அது நடக்கலன்னா தான் நானும் வந்து காசு இல்லாத காலத்திலே என்னது பஃபா எடுத்து வாட் இஸ் தட் பட்ஸ் பாரடைஸ் போய் மசாலா தோசை அப்பவே 35 ரூபா. அப்ப அதுக்கு தான் அடுத்து வந்தேன். இன்னொரு பையனோட சந்தோஷமே என்னன்னா, அவர் போய் அவங்க வந்து 1.5 கிலோமீட்டரா, அது 1.5 கிலோமீட்டர் இருக்கான். 1.5 கிலோமீட்டருக்கு. டேய் சென்னை மேப் இன்னைக்கு எடுத்து எல்லாரும் பாருங்க கைஸ், நீங்க எல்லாருமே சென்னை மேப் எடுத்து வச்சுக்கோங்க. In 2000 first she stayed in Madapalani that kind of the சிவன் கோயில் டெம்பிள் இல்ல ஈஸ்ட் சிவன் கோயில் டெம்பிள், அதாவது ரோடு அதுல இருந்தா ஒன் வே பாக்கிட்டானுங்க அந்த ரோட்ல, அங்கதான் இருந்தாங்க. அப்போ பிரச்சனை இல்லை. அப்பயும் என்னன்னா இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி K70 பிடிச்சி அது வடபழனி பஸ் ஸ்டாப், சிவன் கோயிலுக்கு பின்னாடி பஸ் ஸ்டாப், அங்கே பார்த்திபன் சினி சர்வீஸ், அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ டிஎஸ் விநாயகம் மனிதன் படத்தை கேமராமேன், அவர்கிட்ட வந்து கேமரா ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ அங்கேருந்து பஸ் ஏறி K70 பிடிச்சி இங்கேருந்து கிழக்கு அண்ணா நகருக்கு போய் வள்ளியம்மாள் காலேஜில் இவன் முடிச்சதுக்கப்புறம் வந்து அவளை பார்த்துட்டு பஸ்லேயும் வருவோம். இதில் இன்னொரு காமெடி இருக்குது, சைக்கிளில் போயிடுவேன். எங்கேருந்து வடபழனியிலேருந்து சைக்கிளில் ஈஸ்ட் அண்ணா நகர் வள்ளியம்மாள் காலேஜ் அங்கே போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே எம்எம்டிஏ வழியாக வந்து வடபழனிக்கு வருவோம். சொல்கிறேன், இது 1.5 கிலோமீட்டர் இல்லை, இது வந்து இட்ஸ் நார்மல். வடபழனி இப்போ தான் ட்விஸ்ட்டு. அஸ்னாபுரம் போயாச்சு ஃபேமிலியோட. இப்போ பஸ்ஸை பிடிச்சி இதில் ஈஸ்ட் அண்ணா நகரில் போய் இறங்கி அங்கேருந்து நடந்தே 2 பேரும் வெஸ்ட்டு திருமங்கலம் டெப்போவுக்கு வந்து அதில் மாடி பஸ்ஸில் ஏறி முன்னாடி உக்காந்துக்கிட்டு எங்கே இங்கே திருமங்கலத்துலேருந்து தாம்பரம், இது திருமங்கலத்துலேருந்து தாம்பரத்துலேருந்து இறங்கி அப்படியே அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் வழியாக போனால் சிட்லப்பாக்கம் வரதராஜாவிலேருந்து பக்கத்து ரோடு எடுத்து அப்படியே போனோம்னா அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டு. அங்கே போய் டாட்டா கட்டுருவா. நான் கேன மாதிரி அங்கேருந்து திரும்ப குரோம்பேட் வந்து குரோம்பேட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறி அங்கேருந்து வடபழனி வந்து கோடம்பாக்கம் வந்து இறங்கி கோடம்பாக்கத்தில் பஸ் பிடிச்சி திரும்ப வந்து வடபழனியில் இறங்கி அங்கேருந்து என் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவேன். இல்லை இந்த 1.5 கிலோமீட்டருக்கே அவன் வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினச்சி பார்த்து வந்து இல்லை அந்த எஃபர்ட் தான் இங்கே எட்டு வந்து ஸ்காட்லாந்து வெளியே நின்று இருக்கு. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தான், என்னது நீங்கள் ஏதோ சரக்கு பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் வந்து என்னது நீங்கள் வந்து குயின் இருக்கிறனால தான் கிங் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. டேய் அது குயினா இல்லாதப்பே நான் கிங்கா இருந்தோம் அப்படின்னு. ஆக்சுவலா நான் குயினா இல்லாதப்போ ஒருத்தன் கிங்கா இருக்கிறதுனாலதான், நான் குயினா ட்ரீட் பண்ணப்படுறதுனாலதான் அவன் கிங்கா இருக்கான். அதுதானே மேட்டரு. ஸோ இங்கே வந்து நான் குயினா ட்ரீட் பண்ணப்படுறேன். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லைங்க. அது ரொம்ப சிம்பிளான ஒரு இது. அது வந்து இப்படி சொல்லி அவங்கவுங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னு கூட தோணும் எனக்கு. பட் ஒருத்தவங்க குயினா வந்து ட்ரீட் பண்ணப்படாமலோ ஒரு குயினாக வந்து உணரப்படாமலோ ஆப்போசிட் பர்சனை கிங்கா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அது யாருக்குமே அது தெரியறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கிங் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கிங் ஆகிறதுங்கிறது வந்து எப்படி சொல்றது, எனக்காக ஒரு குயினா நான் இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தவங்க அவங்க பொசிஷன்லேருந்து வந்துட்டு நான் கிங்கா பேக் எண்ட்ல இருந்துக்கிறேன்றதெல்லாம் பெரிய விஷயம். அதுவுமே யாருக்கும் புரியறதில்ல. சரி, அந்த கதையை நம்ம ஏன் இப்போ பேசிக்கிட்டு நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டு, சரியா?
ஸோ இதுதான் வந்து இந்த அதுக்கு தான் நான் சொன்னேன், இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து கனெக்டடாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னும் பொழுது, ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னு அந்த தனியார் அவர் சொன்னார். ஒரு 47 வயசுல இருக்கேன் சார், ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, யாருமே இல்ல பாத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, தனிமை வந்து அந்த விஷயத்த செய்து அப்படிங்கிறதும். அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்களோ அப்படிங்கறது பயமா இருக்கு. நம்ம வந்து ஒருவேளை ஜெயிக்கல, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மள பிடித்தவங்களை டிசப்பாயின்ட் பண்ணிடுவோமோன்றது பயமா இருக்கு. ஆண்களோட பயம் வந்து ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் கெரியர் அப்படி இப்படின்றவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தன்னை பிடிச்சவங்க நகர்ந்து போயிடுவாங்களோங்கிறதுல அவ்வளவு பயம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அத மற்ற விஷயத்துல அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. ஆண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை வந்து சொல்லும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா, இந்த பக்கம் எப்படி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கற மாதிரி இந்த பக்கமும் அவங்களுக்கும் தெரியும் எவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அவன் வந்து உதாசீனப்படுத்தப்படுவான்றதும் நம்ம சொல்றோம். அதேதான். அதுல இன்னொருத்தர் ரொம்ப சொன்னாரு, புரிஞ்சுக்கவே முடியாம போயிருவாமோ அப்படின்றது இருந்தது. அது வந்து ஒரு ஓனர் அவர் எம்ப்ளாயிஸ் கிராமப்புற ஆட்களை வந்து வளரும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி அதுலதான் 2 பேரை சொல்றேன் நினைச்சேன். ஒரு பொண்ணு ஊர்ல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்துருச்சு, 3 வேளையும் அந்த பொண்ணு வந்து ஹோட்டலில் சாப்பிடுது. அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, முன்னாடிலாம் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு நம்மளும் கூட வந்து முன்னேற நினைப்போம், இப்படிலாம் அதுக்கு நிறைய காயங்கள் இருக்கு போல இருக்கு. இப்பெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. முன்னாடிலாம் எல்லாரும் நல்லா நினைப்பேன், இப்பெல்லாம் வந்து பேரை சொல்லி இவங்க நல்லா இருந்தா போதுன்ற அளவுக்கு போயிடுச்சு மைண்டு. அது உண்மையிலே அந்த பொண்ணு இத்தனைக்கும் வந்து தன்கிட்ட இருக்கிற கெட்ட குணமா வேற அதை சொன்னாங்க. ஏன்னா அது வந்து ஒருவேளை நான் பினான்சியலா ஸ்டெபிலைஸ் ஆனதுனால அப்படி வந்துருச்சோன்னு, அதனால கிடையாது. நீங்க பினான்சியலா ஸ்டெபிலைஸ் ஆகும் பொழுதுதான் நிறைய நேரங்கள்ல வந்து யார் உங்கள்கிட்ட பினான்சியலுக்காக பழகிருக்காங்க, யார் உண்மையா பழகுறாங்க, ஒரு கட்டத்திற்கு மேல போகும்பொழுதுதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். ஓ இது உண்மையாலுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஓ உண்மையாலுமே எனக்காக நிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த பெண் கத்துக்கிட்டது. அது அவங்க வந்து கெட்ட குணம்னு சொன்னாங்க, பட் எனக்கு அது அப்படி இல்ல. சொன்னது வந்து நான் வந்து கிராமப்புற ஆட்களோட வேலை செய்யறேன், அவங்க எல்லாம் முன்னேற நினைப்பேன். ஆனா நான் ஏதாவது விலைக்கு சொல்லும் பொழுதே அவங்க வந்து டயர்ட் ஆயிடுறாங்க. அது என்கிட்ட இருக்கிற கெட்ட குணமா நான் பாக்குறேன். அவங்களுக்கு திரும்ப திரும்ப புரிய வச்சுட்டே இருக்கிறேன். அது அவர் நிறுத்திட்டாரு. இப்ப ஏதோ சம்திங் என்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் அதுதான், அதை நான் நிறுத்துறதுக்கெல்லாம் இல்ல, ட்ரை பண்றேங்கிற மாதிரி தான் சொன்னாரு. புரிஞ்சுக்க முடியாது பயம்ங்கிற பயத்துல சொன்னாரு. அதன் பிறகு கெட்ட குணம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னது புரிஞ்சு நிறைய ஒப்பீனியன் சொல்றேன், அதை வந்து இப்ப வந்து ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுங்கிறத நிறுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. தற்பெருமை பேசுறது புடிச்சு போச்சு. ஆமா, அது வந்து என்னுடைய கெட்ட குணமா பாக்குறேன் அப்படின்னும் பொழுது இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, பொறுமையே இல்ல, நிறைய மெமரிஸ் உடனே கிரியேட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்கு இப்பெல்லாம் அப்படின்ற ஒரு விஷயமும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. நம்ம தலைமுறை மட்டும்தான் நமக்கு பொறுமையும் இருக்க மாட்டேங்குது, நமக்கு டைமும் இல்லாத மாதிரி இருக்கு, நமக்கு மெமரிஸும் கிரியேட் பண்ணணும்னு இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பசங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு, நமக்கு அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மாக்களுக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. அது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல, பட் ஐ ஃபெல்ட் சோ. ஓகேவா, சோ இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இயலாமைன்னும் பொழுது அவங்க டைரி பக்கத்துல இருந்து கிழிக்கிற விஷயங்கள் வந்து என்ன நிக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க்கையில மறக்கிற விஷயங்கள் அப்படி அது ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நீங்க வந்து ஒரு விஷயத்த மறக்கணும்னா டக்குன்னு கிழிச்சு போடுறது, ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது அந்த விஷயத்த நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்ட மாதிரி நம்மளே ஒரு செல்ஃப் கண்டென்ட் வந்துரும்ல, அந்த டைரி கிழிக்கிற விஷயம் அப்படிதான் எனக்கு பட்டுச்சு. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் அதன் பிறகு சின்ன மூமெண்ட்ஸ் எது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இருக்கும்போது தான் நீங்க சொன்னீங்க ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்றத பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ஒருத்தர் வந்து காலேஜ் போனது. அதுதான் இங்கதான் நான் வந்து இந்த கான்ட்ரடிக்டரியா இருக்க ஒரு அம்மா சொன்னதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? என் பையனுக்காக நான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பயம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் கேட்கும் பொழுதுமே கணவர் வந்து தன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாததுதான் வந்து எனக்கு மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இது உங்களுக்கான சின்ன மொமெண்ட்னு சொல்லும்பொழுது இப்ப உங்க பையனுக்காக நீங்க வேலை விட்டுருக்கீங்க, எனக்கான சின்ன மொமெண்ட் அப்படின்னும் போது அவன் நின்னான் நடந்தான், அது அவங்களுக்கு வரவே இல்லை. நான் வேலை பார்க்கிற இடத்துல நான் பேட்மிண்டன்ல ஜெயிச்சேன். அவங்களோட ஜெயிப்பு தான் அவங்களுக்கு வந்து சின்ன மொமெண்டா இருக்கு. ஆனா வெளியில சொல்லிட்டாலும் ஆனா இன்னர் தாட்ல வந்து அவங்க ஒரு சின்ன கேம்ல ஜெயிச்சது வந்து அதுதான் வந்து எனக்கு வந்து பெஸ்ட் மொமெண்டா நான் பாக்குறேன். இத்தனைக்கும் நான் வந்து அதுக்கு பெரிய எஃபர்ட் எல்லாம் போடல, ஒரு இதெல்லாம் ஜெயிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மொமெண்ட் எல்லாரும் பாராட்டும் போது அதுதான் எனக்கான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். அதேதான், இதுதான் ஒரு விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்ம வந்து இப்ப பேசல. என்னன்னா
ஏஐ பற்றின ஒரு பெண் வந்து தன்னுடைய விஷயங்களா பேசுனது, அதன் பிறகு மற்ற பெண்கள் ஏஐ கிட்ட என்ன பேசுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்கல. அதை அதை இன்னொரு இன்னொரு ஒரு எபிசோட்ல எபிசோட்ல பேச பேசுவோம். ஸோ போறோம். இது குறித்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம். நம்ம ஜாக்கி விலாக் தமிழ் ஒரு சேனல், அதில் நிறைய பாருங்க. அதே மாதிரி கதை கதைப்போமா, சேனல். ஜாக்கி சினிமாஸ் அதெல்லாம் பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாகில் வந்து இது ஓட விடுங்க. ஓகே, அது ஒன்று. ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் Voice over signing off.